ஐஸ்வர்யம் பெருகும் ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்கிட உகந்த நாள். தங்கமயிலின் ஆடிப்பெருக்கு ஆஃபர். தங்க நகைகளின் சேதாரத்தில் 25% முதல் 75% வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய இந்தியாவின் மிக மூத்த அரசியல் தலைவர், காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் நம்மோடு இருக்கிறார். அவருடன் கேட்பது நிறைய இருக்கிறான்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 அசம்பிளி எலெக்ஷனுக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்ட்டான தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. அதாவது காங்கிரஸ்ல இருந்து திராவிட கட்சிகள் ஆட்சியை பரிமாறின பிறகு கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு பிறகு இப்போ முதல் முறையாக திராவிட கட்சியோட ஆட்சிக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. திமுக ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சி செய்த போது எங்கே இந்த தவறு நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஏன் அவங்களும் வெற்றி பெற முடியல 2வது முறையாக? திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் வளர்ச்சி நிறையவே இருந்தது. மாநிலத்தினுடைய உற்பத்தி கணக்கை பார்த்தா 9.8% வளர்ச்சி இருந்தது. அதை தாண்டி வளர்ச்சி திட்டங்கள், மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள்னு நிறைய திட்டங்களை அறிவித்தாங்க. அந்த திட்டங்கள் இந்த தாவேக அரசுலையும் தொடருது. இந்த வளர்ச்சி மக்கள் நலத்திட்டங்களை தாண்டி மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு, கோபம், வெறுப்பு இருந்திருக்கிறது என்பது இப்போதான் தெரியுது. அதுக்கு ஊழல் காரணமாக இருக்குமா? கீழே கிரவுண்டில் உள்ள பார்ட்டி ஊழலோடு காரணமாக இருந்திருக்கும். ஊழலோடு காரணமாக இருந்தது என்று சொல்கிறோம். அதாவது அன்றாட நடைமுறை பிரச்சனைகள், நடைமுறை தேவைகளில் ஊழல் இருந்தது என்று தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, என்ஓசிக்கு, இந்த பர்த் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி கீழே மேலே வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பத்திரப்பதிவு அலுவலகம், பட்டா மாறுதல், அப்புறம் நியமனங்கள், ஆசிரியர் நியமனங்கள், அரசு கீழ்மட்ட அதிகாரிகள் நியமனங்கள், தலியாரி, விஏஓ, ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸு, அதிலையெல்லாம் பரவலாக ஊழல் இருந்தது என்று சொல்கிறார்கள். அது செய்திகள் வருகின்றன. அது நீங்கள் குறிப்பிட்டீங்க 2006 உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. அப்போ கலைஞர் அதை திரும்ப எடுத்துகிட்டு போனார். அது சிதம்பரமே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தேர்தலின் கதாநாயகனே இந்த தேர்தல் அறிக்கை தான் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. 20 வருஷம் கழித்து பார்க்கும்போது இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் நீங்கள் குறிப்பிட்டது போல் 1000 ரூபா காசு லிக்விடாக ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் விழுந்துச்சு. அது கிட்டத்தட்ட 1,32,00,000 பேருக்கு கொடுத்தாங்க. நம்ம எவ்ரி மந்த் நீங்கள் 2023 செப்டம்பர்லேருந்தே தே ஸ்டார்டட். ஸோ 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் 2026 அசம்பிளி எலெக்ஷன்லையும் மாதம் காசு வாங்கினவங்களே 1,32,00,000 பேர். அப்போ ஒரு வீட்டுக்கு 2 பேர் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா கூட 2,64,00,000 ஓட்டு விழுந்திருக்கணும். இல்லை, பெனிஃபிஷரிஸ் இருக்கும் போதே. அதெல்லாம் சொன்னேன். மக்கள் நலத்திட்டங்களை தாண்டி மீறி மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு, வெறுப்பு இருந்திருக்கிறது. அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும். எதிர்ப்பு நம்ம புரிஞ்சுக்க முடியும். நார்மலாகவே ஒரு 5 வருஷம் கவர்மெண்ட் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அவங்க கடந்த முறை வாங்கின சீட்டை பெற முடியல, 240 சீட்டு தான் வாங்கினாங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த வெறுப்பு எதனால் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பல காரணங்கள் இருந்திருக்கலாம். ஒன்று, அந்த எதிர்க்கட்சி, இன்றைக்கு எதிர்க்கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருந்திருக்கலாம். அவங்கள் கட்சி தலைமையை விட்டு விலகி சென்று விட்டார்கள், மனதளவில் விலகி சென்று விட்டார்கள் என்று தான் பேசுகிறாங்க. 2வது, ஒன்றிய கழக தலைமையும் மாவட்ட கழக தலைமையும் உண்மையான நிலவரங்களை மாநில தலைமைக்கு சொல்லவில்லை என்று சொல்கிறார்கள். அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242242. நம்ம இப்போ இந்த 1000 ரூபா ஸ்கீம்லேருந்து, ஃப்ரீ பஸ்லேருந்து நிறைய ஸ்கீமை கொடுத்தாங்க. அதற்கு பிறகு தோல்வின்னு வரும்போது ஓவராலாக நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, ஓவரால் இந்தியாவிலே இந்த ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நேரடியாக மக்கள்கிட்ட பணம் கொடுப்பதோ, பொருள் கொடுப்பதோ, டிவி கொடுக்குறேன், மிக்சி கொடுக்குறேன், இது மாதிரியான ஃப்ரீ பீஸை ரீதிங்க் பண்ண வேண்டிய நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இட் ஓன்ட் ஒர்க். அது பியாண்ட், அதை தாண்டி தோல்வி வரலாம். இந்த ஃப்ரீ பீஸை வேறுபடுத்தணும். 2 முறை பிரிக்கும். சில ஃப்ரீ பீஸ் என்பது, சில இலவசங்கள் என்பது தேவையான இலவசங்கள் தான். அதற்கு ஆங்கிலத்தில்
பொருளாதாரத்தில் எக்ஸ்டர்னாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் எக்ஸ்டர்னாலிட்டிஸ். அந்த 1000 ரூபா கொடுக்கறதுனால 1000 ரூபா பயன் மட்டுமல்ல, அதை 1000 ரூபா பயனுக்கு அப்பால் பொருளாதார ரீதியாக பயன்கள் இருக்கிறது. இந்த 1000 ரூபா மாதத்தொகை, அந்த ஃப்ரீ பஸ், புதுமை பெண் திட்டம், அந்த 1000 ரூபா பெண்களுக்கு ஆண்களுக்கும் 1000 ரூபா கொடுத்தது, அதெல்லாம் ஓவராலாக என்ன எப்படி பார்க்கணும்னா மினிமம் கேரண்டி இன்கம் உடைய உள்ளடக்கம்னு பார்க்கணும். இப்போ மினிமம் கேரண்டி இன்கம் என்று எல்லா பொருளாதார நிபுணர்களும் ஏற்றுக் கொடுக்குறாங்க. இல்லை, ஆனால் அது கிரவுண்டில் ஒர்க் ஆகலையா? அங்கே தான் அந்த கேள்வி வருது. நீங்கள் நம்ம சத்துணவு திட்டத்தில் ஆரம்பித்து இலவச முட்டையிலேருந்து ஆரம்பித்து சைக்கிள் கொடுக்குறோம், டிவி கொடுக்குறோம், என்னென்னமோ கொடுத்துக்கிட்டே வர்றோம். அது பயன் இருக்குங்கிறத மறுக்க முடியாது. ஆனால் தேர்தலுக்கு வெற்றி தராது என்று புரிஞ்சுக்க. ஸோ மக்களுக்கு பலன் தருது, ஆனால் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பலன் தருமானா அது டிஃப்ரெண்ட் கேஸ். அது வேற கேஸ். இல்லை, ஒரு காலத்தில் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பயன் தரலாம். இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நாங்கள் 2004 ஐக்கிய முன்னணி கூட்டணி அரசு அறிவித்தது. அது 2009 பலன் தந்தது. அதற்கு பிறகு தொடர்ந்து பலன் தரலை. தாவேகா கூட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைமை தேர்தலுக்கு முன்னாடியே விரும்பினதை பார்த்தோம். இல்லையே, எனக்கு அந்த மாதிரி சொல்லலை. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி கார்கே அவர்கள் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அணி தலைவர்களையும் கூப்பிட்டு பேசினார், பாண்டிச்சேரி உட்பட. அதில் எனக்கு தெரிந்த வரையில் அதை யாரும் மறுக்கலை. எங்களுக்கு 9+1 10 நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. ஒருத்தரை தவிர மற்ற எல்லாரும் பகிரங்கமாகவே தனியாக பேசும்போதும் பொதுவில் பேசும்போதும் காங்கிரஸ் திமுக அணி என்பது ட்ரைட் அண்ட் டெஸ்ட், ஏற்கனவே வெற்றி பெற்ற அணி, இந்த வெற்றி பெற்ற அணியில் தொடர்ந்து இருக்கணும்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்டும்போதும் நமக்கு 17 இருந்தாங்க. அவங்களும் ஒருத்தரை தவிர ஒருத்தரும் சொன்னாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது. தனித்தனியாக கான்வர்சேஷன் நடந்ததாக கேள்விப்பட்டோம். தனித்தனியாக கூப்பிட்டு பேசினாங்க. ஐ வாஸ் டோல்ட். ஆனால் தனித்தனியாக பேசுறதுங்கிறது நேற்று கூட முதலமைச்சர் தனித்தனியாக பேசினார். அது நான் கடைசியில் உங்கள்கிட்ட கேள்வி வச்சுருக்கிறேன். அது வருது இல்லை, பேசிட்டு வந்து காத்திருக்கிற நேரத்தில் அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியுதில்ல. அதனால் ஜனவரி 17ஆம் தேதி கூட்டத்தில் முடிவை நான் அறிவிக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் 2-3 நாட்களுக்கு பிறகு அறிவித்தார், திமுக கூட்டணி தொடர்கிறது என்று அறிவித்தார். ஆனால் நீங்கள் திரு ஸ்டாலினை போய் சந்தித்த பிறகு தான் அந்த அந்த ஐஸ் பிரேக் ஆச்சு. அது வரைக்கும் ரொம்ப பெருசாக நம்ம பார்த்தோம். இன்றைக்கி மாநில தலைவராகக்கூடிய திரு மாணிக் தாக்கூர், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி, அண்டு அகில இந்திய அளவில் திரு ராகுல் காந்தி நட்பில் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னையோட பாராளுமன்ற உறுப்பினர், இவங்க எல்லாருமே தொடர்ந்து கான்ஸ்டண்ட்டாக சொல்லிட்டே வந்தாங்க, எங்களுக்கு அநீதி இழைக்கப்படுது, எங்களுக்கு நியாயம் கிடைக்கல. இன்னும் சொல்லப்போனால் செல்வி ஜோதிமணி சீட்டை வித்துட்டாங்க அப்படின்னே சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தேர்வு குழுவிலையும் இல்லை, தொகுதிகளை தேர்ந்தெடுக்கிற குழுவிலையும். ஆனால் நீங்கள் தானே போய் திரு ஸ்டாலினை பார்த்து அதை முடிச்சு வச்சிங்க. அவசரப்படாதீங்க. நான் ஒரு முறை தான் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்தேன். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒரே முடிச்சு விட்டீங்க. ஒரு முறை தான். அது எதுக்காக பார்த்தேன்? காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் முதல் நாள் எனக்கு தொலைபேசியில் அழைத்து 25 நிற்கிது, 25 தாண்ட மாட்டேங்கிறாரு திமுக, நம்ம 25 ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை, நீ போய் பேசி ஏதாவது உடன்பாடு காண முடியுமான்னு கேளுங்க. நான் சொல்கிறேன், நான் ரொம்ப தயக்கம். ஏன்னா நான் பேச்சுவார்த்தை குழுவில் இல்லை, தொகுதிகள் தேர்வு குழுவில் இல்லை, வேட்பாளர்கள் தேர்வு குழுவில் இல்லை, காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை, மாநில தேர்தல் அறிக்கையை எழுதுகிற குழுவில் இல்லை.
அதனால் என்ன எதுக்கு போக சொல்கிறீங்க? அவங்க கிரீஷ் சோடான்கர், செல்வ பெருந்தகை, சூரஜ் ஹெக்டே அவங்களே போகட்டும்னு சொன்னேன். இல்லை, அவங்க போய் பேசி பார்த்துட்டாங்க, ஒன்றும் முடிவுக்கு வரல, அவங்க 25ல் இருக்காங்க. நான் சொன்னேன், நான் போகிறேன், நீங்கள் சொல்கிறதுக்காக போகிறேன், ஒரு முறை தான் சந்திப்பேன். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்களை மட்டும்தான் சந்திப்பேன். இந்த பேச்சுவார்த்தை குழு திமுகவில் இருக்காங்களே அவங்களையெல்லாம் சந்திக்க மாட்டேன். எங்கூட செல்வ பெருந்தகையை தவிர யாரையும் கூட்டிகிட்டு போக வற்புறுத்தாதீங்க. நான் போய் சந்திச்சுட்டு வர்றேன். போய் சந்தித்தேன். 40 நிமிஷமோ 45 நிமிஷமோ தான் சந்திப்பு. 25ல் நின்னார். நாங்கள் கார்கே அவர்கள் 30 வரைக்கும் கேளுன்னு சொன்னார். 30 வரை ஆரம்பித்தான். அப்புறம் 26, 27ன்னு 28ல் இல்லை, அது 28ல் முடியல. நான் பேசும்போது 27ல் நின்னார். நான் சொன்னேன், நான் கார்கே அவர்களிடம் சொல்கிறேன்னு சொல்லி வெளியில் வந்து காரில் இருந்தே செல்வ பெருந்தகை இருந்தபோது தொலைபேசியில் சொன்னி 27 தான் நிற்குது, அதுக்கு மேலே என்னால் புஷ் பண்ண முடியல, அழுத்த முடியல, நீங்கள் பேசுனா ஒரு வேளை 28, 29க்கு வரலாம்னு சொன்னேன். வச்சிட்டேன். அவர் அன்னைக்கு பேசாமல் மறுநாள் காலையில் பேசி 28ன்னு முடித்தார். என்னுடைய பங்களிப்பு என்பது மிகைப்படுத்தப்படுகிறது. இல்லை, இதற்கு முன்னாடி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இருந்தபோது சந்தர்ப்பவாதம், மதவாதம். திமுகவும் பாஜகவும் கூட்டணி இருந்தபோது சந்தர்ப்பவாதம், மதவாதம். ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒரு கூட்டணி மாறிச்சுன்னா அது வந்து ராஜதந்திரம். அது எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட சேர்வு தான் சந்தர்ப்பவாதம்னு சொல்கிறோம். அதான் கேட்குறேன், காங்கிரஸ் கூட சேர்ந்தா ராஜதந்திரம். பாரதிய ஜனதா கட்சியோட சேரலையே. காங்கிரஸ் வந்து பாஜக கூட சேரல. அதாவது பாஜகவோடு ஒருத்தர் கூட்டணி வச்சா அது பச்சை துரோகம், சந்தர்ப்பம். குழப்புறீங்க. பாரதிய ஜனதா கட்சி தான் எங்கள் அரசியல் மாற்றான், ஆல்டர்னேட்டிவ் மாற்றான்னு தான் சொல்கிறேன், எதிரின்னு சொல்லலை. அந்த வள்ளுவர் பயன்படுத்திய மாற்றான்னு சொல்கிறேன். தன் வழி எறிந்து மாற்றான் வழி எறிந்து. மாற்றான் தான் பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சியுடைய ஆட்சி, அந்த கட்சியுடைய கொள்கைகளை தமிழ்நாட்டில் புகுந்து விடக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதில் யாராவது பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்துருந்தாங்க நாங்கள் எதிர்க்கத்தான் செய்வோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அது நடக்கலை, தாவே கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவை நாடி இருந்தால் அதையும் எதிர்ப்போம். பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவை, துணையை சேர்ப்பதை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம். ஆனால் பாஜகவோட கூட்டணி இருந்த அதிமுகவோட தயவை பெறுவாங்க, அதிமுக எம்எல்ஏ கூட தயவை பெறுவாங்க, அது பரவாயில்லையா? எனக்கு வந்து தாய் பகை குட்டி உறவு எனக்கு தெரியாது. 2 செய்திகள் வருது. பீகாரில் வந்து மகாகட்பந்தன் அப்படின்னு பார்த்தோம், நம்ம வந்து நிதிஷ்குமாரும் லாலுவும் சேர்ந்ததே பார்த்தோம். மகாராஷ்டிராவில் பார்த்தோம், நீங்களும் சிவசேனாவும் சேர்ந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு பெரிய அளவில் கம்ப்ளீட்டாக கான்ட்ரடிக்ஷன், காங்கிரஸும் சிவசேனா சேர்ந்து. இந்த மாதிரி வந்து வேற ஆட்கள் சேரும்போது தமிழ்நாட்டில் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து தான் என்ன பிரச்சனை? நம்ம எதிர் எனக்கு எதுக்கு கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, வாஸ் தட் எ பிளண்டர் ஆர் சரி? எல்லா நிலைமைகளுக்கும் ஒரு அரசியல்வாதி கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தேவைன்னா தான் கருத்து சொல்லணும், தேவையில்லை என்றால் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அங்கெல்லாம் நடந்த போது இங்கேயும் நடந்ததா ஒரு பெரிய பிளண்டர் அப்படிங்க நீங்கள் குறிப்பிட்ட அதே பாஜகவோ மற்றவங்க வந்துடக்கூடாதுங்கிற ஒரு சென்ஸ் தான். இதெல்லாம் பற்றி எனக்கு என்ன ஒரு கருத்தும் கிடையாது. என் மனசுக்குள்ள கருத்து இருக்கலாம், அதை வெளியில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. காங்கிரஸோட நிலைப்பாடை நான் வேற மாதிரி பார்க்குறேன். அதாவது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை விட்டுட்டு தாவேகா கூட்டணிக்கு போயாச்சு. ஆமாம், அதுக்கு காரணங்கள் சொல்லியிருக்கேன். ஆமாம், புரிஞ்சுக்கிறேன். டெல்லியில் ஆம் ஆத்மியோட கூட்டணி கிடையாது, வெஸ்ட் பெங்காலில் மமதாவோட கூட்டணி கிடையாது, கேரளாவில் கம்யூனிஸ்டோட கூட்டணி கிடையாது. ஆனால் திமுக உட்பட இவங்க எல்லாரும் சேர்ந்து இண்டி பிளாக் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பேன். அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு ராஜதந்திரம், நீங்கள் சொல்ற சாமர்த்தியம் அப்படின்னு எனக்கு புரியல. மாநிலங்களில் பூரா பகை, மத்தியில் வந்து எங்களால் தனியாக பாஜக எதிர்க்க முடியாது, எல்லாரும் என் மேலே படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி புலிக்கு பயந்தவரெல்லாம் என் மேலே படுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி. ராஜதந்திரங்கிற வார்த்தையே சொல்கிறீங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அரசியல் களம் வேறுபட்டது. கேரளத்தை எடுத்துக்கங்க. கேரளத்தில் 30-35 ஆண்டுகளாக 2 அணிகள் தான். சிபிஐ சிபிஎம் ஒரு அணி, காங்கிரஸ் ஐயுஎம்எல் மற்ற கட்சிகள் ஒரு அணி, எல்டிஎஃப் யூடிஎஃப் 2 அணி தான் 30-35 ஆண்டுகளாக இருக்குது.
அந்த அணிகள் பிரிவை தாண்டி சிபிஐ சிபிஎம் இந்தியா பிளாக்கில் சேர்ந்ததை நாங்கள் வரவேற்கிறோம். அதற்கான காரணங்களை அவர்கள் சொல்கிறார்கள். கேரளத்தில் நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரையில் இந்தியா பிளாக்கில் இந்தியா கூட்டணியில் சேர்வதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம். அது ஒரு சந்தர்ப்பமா பார்த்தா டிக்ளைன் ஆயிட்டே போதும். அவர்கள் இல்ல நான் கேக்குற காங்கிரஸும் பின்னடைவை சந்திக்கிறது, இந்த கட்சிகளும் பின்னடைவை சந்திக்கிறது. நான் தலைவர் நான் இல்ல காங்கிரஸ் சேர்ந்தா கேக்குறேன். என்ன எங்களுக்கு காங்கிரஸ் என்ன, கேரளால நீங்க பகை, டெல்லியில நீங்க நட்பு அப்படின்னா அது வந்து காங்கிரஸும் டபுள் ஸ்டாண்டர்டா காமன் மேன் யோசிக்க மாட்டாங்க. இல்ல, தவறு. காங்கிரஸுக்கு பகையாக மக்கள் நினைத்தா ஏன் 2004 2009 எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க? இல்லை, அதுக்கப்புறம் 3 கன்சிக்யூட்டிவ் எலெக்ஷனில் தோத்துட்டே இருக்கீங்க. இன்னும் 100ங்கிற நம்பர் கூட தனியாக தொட முடியல. காரணம் மோடியுடைய அறிமுகம். மோடி வந்து அரசியல் களத்தை மாற்றி இருக்கிறார். தென் வாட் அபவுட் யுவர் ஐடியாலஜி, இந்த லாங்கிவிட்டி, இவ்வளவு கன்சிஸ்டன்சி, இதெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் நம்ம இருக்கு. நிலையான ஆட்சினா காங்கிரஸ் தான் கொடுக்க முடியும். எல்லாத்துக்கும் பங்கம் வரல, சிதைவு வரல. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கணும். மதச்சார்பின்மை, மாநிலங்கள் உரிமை, மொழிக் கொள்கை, மொழிவாரி மாநிலங்களுடைய உரிமை, ஜனநாயகம், அரசியல் நிறுவனங்களுடைய சுதந்திரமான செயல்பாடு ஆகிய 4-5 அடிப்படை கொள்கைகளில் அங்கே உறுதியாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. காமன் மேன் சம்மந்தப்படவே இல்லை. 21 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்காங்க. 72% ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அத்தனை மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் அவங்க ஆண்டுட்டு இருக்காங்க. அதற்கு பல காரணங்கள். 3 கன்சிக்யூட்டிவ் பார்லிமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் 36 கட்சி கூட்டணி வச்சுட்டு அவங்க ஒரு கட்சி ஜெயிக்க முடியல. நீங்கள் இண்டி பிளாக் மொத்தமாக வாங்கினது கூட 240 இல்லை. சரி, நீங்கள் சொல்லலாம், அது உண்மைதான். பல மாநில தேர்தல்களில் தோற்றுருக்கோம். 3 நாடாளுமன்ற தேர்தல்கள் தோற்றுருக்கோம். அதுக்கு நீங்கள் எங்கள் கட்சியை, எங்கள் தலைமையை குறை சொல்லலாம். இல்லை, நீங்கள் சொன்ன விஷயங்களை காமன் மேன் ஏற்றுக்கிறானா? நீங்கள் மதச்சார்பின்மை, நிர்வாகம் இதெல்லாம் சொல்கிறீங்களா? காமன் மேன் அதை ஏற்றுக்கிறானா? அவன் அடுத்த கடந்து நகர்ந்து போயிருக்கானே. ஏற்றுக்காம தான் 2024 தேர்தலில் 40க்கு 40 இடம் வாக்கு. அது திமுகவோட கூட்டணினால. அதுதான் சொல்ல, நீங்க அங்கங்க மாநிலங்கள்ல கூட்டணி, திமுக கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டில் 2014 நீங்க 5% ஓட்டு வாங்கினீங்க. 2014 திமுக காங்கிரஸ் தனியா இருந்துச்சு. 5%. நீங்க வேகமா பேசுறதுனால உண்மையா பேசுறீங்கன்னு அர்த்தம் இல்லை. இல்ல 2024 சொன்னீங்க. 2024ல 40க்கு 40 இடங்கள். 2014ல only 5%, not even a single seat. வரேன். நாங்களும் 0, திமுகவும் 0 தானே. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க அப்ப தனித்து நின்றதால தானே நீங்க சொல்றீங்க. உங்களுடைய தனித்துனா உங்க பலம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்களும் தனித்து நின்னா தோக்குறாங்க. பட் வாட் இஸ் தேர் பெர்சன்டேஜ்? நான் சொல்றது நீங்க வந்து ஒன்லி வித் அதர்ஸ் சப்போர்ட். பெரிய கட்சி எங்க திமுகவோட ஒப்பிடும்போது நாங்கள் சிறிய கட்சி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமே. திரு மோடி ஒரு சொல்றார், நீங்க சொல்ல திரு மோடி வந்து சொல்றார், ஒரு முறை காங்கிரஸ் ஆட்சி இழந்ததுன்னா அங்க திரும்ப வந்த வரலாறே கிடையாது. அது நீங்க பீகாரை வச்சுக்கோங்க, நீங்க வந்து கர்நாடகா, குஜராத் வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு வரிசைப்படுத்துறீங்க. கர்நாடகத்தில், கேரளத்தில், தெலுங்கானாவில், சத்தீஸ்கரில், உத்தராகண்டில், ஹிமாச்சல் பிரதேஷில் காங்கிரஸ் வந்துச்சு. இங்கே எல்லாமே தேசிய கட்சிகள். ஒரு முறை மாநில கட்சிக்கு போயிடுச்சுன்னா அப்படியே மாற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து இங்கே சந்திரபாபு நாயுடு அங்கே வச்சுக்கோங்க, இங்கே வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க, ஒடிசாவில் வச்சுக்கோங்க, பீகாரில் வச்சுக்கோங்க, வெஸ்ட் பெங்காலில் வச்சுக்கோங்க, டெல்லியில் வச்சுக்கோங்க. ஒரு மாநில கட்சி உங்களை சேலஞ்ச் பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து அங்கே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்குது. அதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு பாடம் படிக்கணும். ஏன்னா காங்கிரஸை மக்கள் ஏற்கலன்னு சொல்ல வராங்க. அதனால காங்கிரஸுக்கும் மாநில கட்சிக்கும் போட்டின்னா அதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன வேலை? இங்கே போட்டி அங்கே நட்புங்கிறது என்ன மாதிரி ராஜாந்திரம்? பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க. அவங்க வந்து மாநிலத்திலையும் உறவு, மத்தியிலையும் உறவுன்றாங்க. நீங்கள் மாநிலத்தில் பகை. பாஜக வைத்திருக்கக்கூடிய கூட்டணியில் சந்திரபாபு நாயுடு கூட நாங்கள் ஸ்டேட்லையும் ரிலேஷன்ஷிப், சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப். நிதிஷ்குமாரோட ஸ்டேட்லையும் ரிலேஷன்ஷிப், சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப். நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா ஸ்டேட்டில் பகை, சென்ட்ரலில் வந்து ரிலேஷன்ஷிப். இங்கே கான்ட்ரடிக்ஷன். அதில் எந்த குழப்பமும் கிடையாது. மாநில அரசுடைய மாநில அரசியலுடைய கள நிலைமை பொறுத்து நாங்கள் எங்களுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு முரண் இல்லாமல் கூட்டணி சேர்றோம். மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி தான் மாற்றான். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பதற்கு
யார் முன் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இந்த கூட்டணி கட்சிகள்லாம் திமுக தாவேக்காக எல்லாருமே போயிட்டாங்க. நேற்று அந்த மீட்டிங்கே நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஆல் த டிஎம்கேலன்ஸ் அதர் தென் திரு கமலஹாசன், திரு ஜவாஹிர்லால் அது மாதிரி 1-2 பேர் திரும்ப தலைமை வந்துட்டாங்க. அதை திரு உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் சோஃபா மாடல் அரசு அப்படின்னு விமர்சனம். அதாவது அது வாங்கப்பட்ட கூட்டணி அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல வந்து சொல்றாரு. இவங்க முன்னாடியே சோஃபா போது அவர் கருத்து நாங்க மறுக்கிறேன். நான் அவர் கருத்து என்ன பேசுறாரு, என்ன பேசுறதாக நீங்கள் பேசுறீங்க? எங்களுக்கு சோஃபா வந்ததுன்னு சொல்கிறாரா? எங்களுக்கு சோஃபா வந்து தான் வர்றதாக சொல்லலைன்னா நான் எதுக்கு பதில் சொல்லணும்? அதெல்லாம் எதிர்க்கிறேன். அரசியல் ரீதியாக தான் பேச வேண்டும். நான் அரசியல் காரணங்கள் 2 காரணங்களை, வலிமையான காரணங்களை சொல்லிவிட்டேன். அதோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். லாஸ்ட் கவர்மெண்ட்டில் ஊழல் புகார்கள்லாம் நடந்ததுன்னு நீங்களும் சொன்னீங்க. பள்ளிக்கல்வித்துறையில் வந்து அதை பகிரங்கமாக சொல்கிறாங்க. நேற்று வந்து திரு ஆதவர்ஜன் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்கிறாரு, நிறையா நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் விசாரணை பண்ணுறோம், கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறாங்க. மேல் மட்டத்தில் அமைச்சர் அளவுலேயே இந்த ஊழல் புகார் பெருசாக நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களோ? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மினிஸ்டர்ஸ்லேருந்து நான் கருத்து சொல்ல முடியாது. இல்லை, நீங்கள் ஊழல் இருந்ததுன்னு சொன்னீங்க. மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்கிறேன். இந்த வளர்ச்சி விகிதம் திட்டங்களை மீறி, மக்கள் நலத்திட்டங்களை மீறி மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருந்திருக்கு. அதற்கு காரணங்களை சொன்னேன். ஆனால் யார் ஊழல் செய்தார்கள், யார் ஊழல் செய்யலை, என்ன ஊழல் செய்தார்கள்னா நான் எப்படி சொல்ல முடியும்? நான் துப்புரியும் நிபுணர் அல்ல. இந்த 50 days ஆஃப் கவர்னன்ஸை பார்க்கும்போது வெதர் இட்ஸ் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன் நீங்கள் நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் பெரிய தவறுகளை செய்யாமல் நிதானமாக இந்த அரசு அடி எடுத்து வைக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது மட்டுமல்ல, நான் நினைக்கிறது என்பது என்னுடைய தொண்டர்கள், தலைவர்கள், மாவட்டங்களில் இருக்கவர்கள் சொல்வதை வைத்து தான் சொல்கிறேன். நான் பல ஊர்களுக்கு போகிறேன், பல பேர் என்னை சந்திக்கிறாங்க. அவங்கள விசாரித்து மக்கள் மத்தியில் பெரிய தவறுகள் நடக்கலை, சில குற்றங்கள் தொடர்ந்து நடக்குது, அதையெல்லாம் தடுப்பதற்கு தாவேக அரசு முயற்சி எடுக்கிறது. அவர்களுக்கு அவகாசம் தரணும் என்று தான் பரவலான கருத்து. இப்போ குட்வில்லை கெயின் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த கவர்மெண்ட்? அப்படி தான் நினைக்கிறேன். லா அண்ட் ஆர்டர் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது போதில்லை. லாஸ்ட் கவர்மெண்ட்டுக்குமே பெருசாக வந்து பேசப்பட்டது, இந்த கவர்மெண்ட்லேயும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஓவர் நைட்டில் சரி பண்ண முடியாது. அது உண்மைதான். ஏன்னா நாடு முழுவதும் NCRB புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னா, தரவுகளை பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் குற்றங்கள் மலிந்து விட்டன, கூடிவிட்டன என்று தோன்றுகிறது. அதே நேரத்தில் ரிப்போர்ட் பண்ணுறதும் கூடியிருக்கு. பல குற்றங்கள் FIR போட மாட்டாங்க. அதனால் FIR போட்டது, புலன் விசாரணையில் இருப்பது, குற்றங்கள் கூடியிருக்கு. எல்லா மாநிலங்களையும் கூடியிருக்கு. எந்த மாநிலத்திலையும் குறையில்லை. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் பார்த்திங்கன்னா ரொம்ப கூடியிருக்கு. அதனால் குற்றங்கள் கூடியிருக்கிறது உண்மை. தமிழ்நாட்டிலையும் குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது என்று உண்மை. அவர்களுக்கு அவகாசம் தரணுமில்ல. இப்போ இன்னொரு காங்கிரஸ் கட்சியே ஆட்சிக்கு வந்துருந்துச்சுன்னு வைங்க, எங்களுக்கு அவகாசம் தரணுமில்ல. எதிர்கட்சிகளெல்லாம் மறுநாளே ஒரு மந்திரக்கோலில் குற்றங்களெல்லாம் நிறுத்த முடியும்னா எங்களால் முடியாது. இப்போ நான் உள்துறை அமைச்சராக எடுத்துக்கிட்டேன், பொறுப்பை எடுத்துக்கிட்டேன். அப்போ பயங்கரவாத குற்றங்கள் நிறைய, பயங்கரவாத தாக்குதல்கள் நிறைய நடந்துச்சு. அதை கட்டுப்படுத்தணும் இல்லையா? 6-8 மாதங்களை கட்டுப்படுத்தணும். பொட்டா மாதிரியான விஷயங்கள்லாம் NIA, NATGRID எல்லாம் கொண்டாந்து கட்டுப்படுத்தணும். CCTNவே அதெல்லாம் கொண்டாந்து கட்டுப்படுத்தணும். அதன் விளைவு எந்த மும்பாயில் பயங்கரவாத தாக்குதல், மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடந்ததோ அந்த மும்பாயில் அடுத்த 2009 எலெக்ஷனில் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளையும் வென்ற மாதிரியா? எப்படி அந்த அன்னைக்கு தாக்குதல், தாஜ்மஹால் ஹோட்டலில் தாக்குதல் நடந்தபோது கருத்து கணிப்பு எடுத்திருந்தீங்கன்னா காங்கிரஸ் ஒழிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 6 மாதத்தில் தேர்தல் நடந்தது. மும்பையில் உள்ள அனைத்து தொகுதிகளிலையும் ஜெயித்தோம். எப்படி ஜெயித்தோம்? அவகாசம் கொடுக்கணும். ஒரு அமைச்சர் என்பது, அதிகாரிகள் என்பது, நிர்வாகம் என்பது
ஓவர் நைட்டில் பண்ண முடியாது. அவகாசம் கொடுத்து என்ன நடவடிக்கை எடுக்காங்கன்னு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் போகிற விதத்தை பார்த்தா, ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ நீங்களாம் காங்கிரஸ் திரும்ப வந்தால் கூட இது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட கட்சி, இந்தியாவில் பல மாநிலங்களை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி, மத்தியில் ஆண்ட கட்சிங்கிறது பேசிக்கலான சிஸ்டம் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி நியூ பார்ட்டி. அவங்களுக்கு வந்து அரசுங்கிறனால 2.5 வருஷம் தான் அதோட லைஃபே வந்து இன்றைக்கி தான் அவங்களோட ஏஜே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க வந்து வெதர் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பர் வே நீங்கள் நினைக்கிறீங்களா? சரியான புரிதல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாருங்கள், நான் முதலமைச்சரோடோ அமைச்சரோடோ தனிப்பட்ட முறையில் விரிவாக பேசலை. நேற்று பேசுனீங்க. நேற்று அவர் எல்லாரையும் வச்சு பேசினார். சுருக்கமாக தான் பேசினார். 3-4 நிமிடங்கள் தான் பேசினார். என்ன பேசினார்னு தெரிஞ்சுக்கலாம். அவர் பேசினது தான் பேட்டியில் இல்லை, கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட தனியாக கூட்டு பேசினார்? இல்லை, எங்கிட்ட தனியாக பேசலை, எல்லாரையும் வச்சு தான் பேசினார். அதனால் அவரோட அமைச்சர்கள் எனக்கு பழக்கமே கிடையாது. உங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சரை தவிர உயர்நிலை கல்வித்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார், சுற்றுலா அமைச்சரை எனக்கு தெரியும். எங்கள் கட்சியை சார்ந்தது. நான் செங்கோட்டையன் அவர்களை ஒரு 2 முறை பார்த்துருக்கேன். கோயம்புத்தூர் போகும்போது பார்த்துருக்கேன். மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது. அதனால் சிஎம்மோட ஸ்பீச்சில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சதா உங்களுக்கு? வந்து ஒரு ப்ராமிசிங் தெரிஞ்சதா? ரைட், ஓகே, ஒரு டைரக்ஷன் இருக்குது. அவர் 3-4 விஷயங்களை வலியுறுத்தினார். அதாவது மதச்சார்பின்மை கொள்கை உறுதியாக இருப்போம், ஜனநாயகத்தை காப்போம், மாநிலங்கள் உரிமையை காப்போம் அப்படின்னு 3-4 விஷயங்களை வழக்கமாக தொடர்ந்து சொல்லி வர விஷயங்களை வலியுறுத்தினார். அது ரொம்ப ஃபார்முலா இல்லையா? உங்களை மாதிரியான ஒரு இன்டர்னல் மீட்டிங்கில் வந்து இன்னும் வேற ஒரு டெலிவரி பண்ண விஷயம். இன்டர்னல் மீட்டிங்னா அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரிடம் தனியாக பேசும்போது என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. அங்கே ஒரு 50 பேர் இருந்தாங்கல்ல, 50 பேரில் பேசுனது தான் எனக்கு தெரியும். அதில் வந்து வழக்கமாக வெளியில் என்ன சொன்னாரோ அதுதான் சொன்னார். இல்லை, அதை தனிப்பட்ட முறையிலையும் தலைவர்களிடம் சொன்னார். அதனால் வெளியில் சொல்கிறது என்பது உள்ளார்த்தமாக உறுதியாக சொன்னார். இப்போ இந்த ஏடிஎம்கே எம்எல்ஏக்கெல்லாம் ராஜினாமா பண்ணி தாவேக்கால சேர்றாங்க. இது வந்து ஒரு ஒரு ராஜேந்திரமான அரசியல் ஆக்ஷன் பார்க்குறீங்களா? பொலிட்டிக்கலாகவும் தேர் ஸ்மார்ட் அப்படின்னு பார்க்குறீங்களா? குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் குற்றம்னு சொன்னால் தான் நான் ஒரு குற்றம். வெறும் அலிபின்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இது புகார், இது விசாரணைக்குரியது. அமைச்சரே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு டிஎம்கே இதை செய்யுது அப்படின்னு பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் மீது நாங்கள் சொல்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியில் இருக்கும்போது எங்கள் அமைச்சர்கள் மீது சொன்னாங்க. இட் வாஸ் ஸ்டேட்மெண்ட் பை எ மினிஸ்டர். ஒரு திரு நிர்மல்குமார் அமைச்சர் வந்து திமுக இதை செய்கிறது. அவரை கேளுங்க ஆதாரம் என்னன்னு. ஆதாரம் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் முடிவெடுங்க. எனக்கு எப்படி தெரியும்? 3 பேர் அரெஸ்ட் காட்டியிருக்கிறாங்க. எல்லா புகார்லேயும் யாரையாவது கைது செய்வாங்க தானே. பதவியை விலகாமல் கட்சி தாவுறது என்பது ஒன்று, எம்எல்ஏ பதவியை விலகிவிட்டு கட்சி மாறுகிறது என்று 2. ஃபஸ்ட்டு வந்து கட்சி தாவலில் போயிடும். கட்சி தாவல், கட்சியில் ராஜினாமா பண்ணாமல் தாவலுங்கிறது ஒரு விபரீதமான போக்கு. அதை அரசியல் ரீதியாக நான் கண்டிக்கிறேன். பதவியை விலகி மாற்று கட்சியில் சேர்வது என்பது அவரவர்கள் முடிவு. அதை பார்த்து அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து சேர்றாங்கன்னு நான் 2ஐயும் ஏற்றுக்கொள்ளவில்லை. லாஸ்ட்டு 2 கொஸ்டின் சார். திரு அண்ணாமலை வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தார். அவர் ரிசைன் பண்ணிட்டு இப்போ ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறார். தமிழ்நாட்டில் இன்னொரு புது கட்சிக்கான ஸ்பேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்து ஒரு பெஞ்ச் மார்க், அதாவது நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க, பட் ஏடிஎம்கே போல், டிஎம்கே போல், டிவிகே போல் ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவர் முதல்ல என்ன சொல்லணும்னா, பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக பல ஆண்டுகள் இருந்தார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவராக சில ஆண்டுகள் இருந்தார். எந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகளில் வேறுபட்டு விலகினார்னு சொல்லணும். மதச்சார்பின்மை, அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத கொள்கையை ஏற்றுக்கொள்கிறாரா, இந்துத்துவாவை ஏற்றுக்கொள்கிறாரா, சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறாரான்னு சொல்லணும். 2வது, இருமொழி கொள்கை,
மும்மொழி கொள்கைன்னு ஒரு சர்ச்சை நடக்குது. அவர் மும்மொழி கொள்கையை ஒதுக்கிவிட்டு மறுத்துவிட்டு இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கிறாருன்னு சொல்லணும். தேர்தல் கமிஷன் போன்ற தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்பட வேண்டிய நிறுவனங்களை பாரதிய ஜனதா கட்சி அச்சுறுத்துகிறது, கட்டுப்படுத்துகிறது. அதிலேருந்து வேறுபடுகிறாரான்னு சொல்லணும். அதை மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் கோடை ஏற்றுக்கொள்கிறாரான்னு சொல்லணும். அவர் வந்து தேசிய கட்சிகளால் மாநில உணர்வுகளை, மாநில மொழியை புரிந்து கொள்ள முடியாதுன்றார். இந்த பாருங்க, இதெல்லாம் சுற்றி வளைச்சி பேசுகிறது. நாங்கள் 5-6 கொள்கைகளில் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக எதிர்க்கிறோம். காங்கிரஸ் அந்த 5-6 கொள்கைகளை நாங்கள் எங்கள் பார்வையில் தான் சொல்ல முடியும். நான் மற்ற கட்சி பார்வையில் சொல்ல. அதோட அவர் ஸ்டாண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க. அதில் அவர் டிஃபைன் பண்ணார், அவர் ஆதரவாக பேசினார். இந்த 5 கொள்கைகளில் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளை மறுத்துவிட்டு நான் அதை நிராகரிக்கிறேன்னு சொல்லட்டும். இந்த 5 தான் பிஜேபியோட கோர் ஐடியா நினைக்கிறீங்க? விச் யூ ஹேட். இல்லை, கோர் ஐடியா எழுதணும்னா ஒரு 7-8 எழுதலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொல்கிறோம், மற்ற கட்சிகளுக்கு வேறு அப்படி ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் வேணுமா? அப்போ டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கு என்ன டிஃபரன்ஸ், ஏடிஎம்கேக்கும் எம்டிஎம்கேக்கு என்ன டிஃபரன்ஸ், எம்டிஎம்கேக்கும் டிஎம்டிகேக்கு என்ன டிஃபரன்ஸ்னு ஒரு ஐடியாலஜிக்கல் அவங்களை கேளுங்க. இல்லை, நார்மலாக வந்து தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் இல்லையா ஐடியாலஜிக்கல்? இந்த பாருங்க, அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை சேர்த்து கொண்டது. செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி கொடுமையான ஆட்சி. அதுக்கு தான் தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கணும். அதனால் அடிப்படை கொள்கைகளில் வேறுபடும் போது நாங்கள் வேறுபடுறோம். பிறகு அவங்களுடைய கூட்டணியும் வச்சிங்க. ஐயா மூப்பனார் வந்து அவங்க கூட கூட்டணி, தமாக வந்து அவங்க கூட கூட்டணி. அவர் தலைவர் மூப்பனார் எடுத்த முடிவை நான் ஏற்றுக்கொள்ளலையே. காங்கிரஸ் ஜனநாயக பரவ ஆரம்பிச்சிங்க. என்ன கேட்டு என்ன பண்ணுறது? தலைவர் மூப்பனாருடைய முடிவை ஏற்றுக்கொண்டவர்களை கேட்கணும். நான் ஏற்றுக்கொள்ளலை, அவர்கிட்டே சொன்னேன் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. இப்போ டிஎம்கேக்கும் டிவிகேக்குமே ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கும் என்ன ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லணுன்றீங்க. ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறார்லப்பா, என்னப்பா உனக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்குறீங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர், தலைவர். திரு விஜய் அவர்கள் திமுகவில் என்றைக்குமே உறுப்பினரே இல்லை. அதனால் ஏன் ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் கிடையாதுன்னு சொல்லலாம். தெர் இஸ் நோ ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ். கேட்கணும், உங்களுக்கும் திமுகவுக்கு என்ன வேறுபாடு? நோ டிஃபரன்ஸ். அவங்க திரு ஆதவர்ஜுனா நோ டிஃபரன்ஸ் நீங்க சொல்றீங்க. இல்ல, தேகம் எடுத்துறோம். டிஎம்கேக்கும் டிவிக்கும் ஐடியாலஜி எந்த டிஃபரன்ஸ்? திரு அருண்ராஜ் அமைச்சர் சொல்லியிருக்காரு, திரு ஆதவர்ஜுனா அமைச்சர் தேகம் அட்டர் தி சேம் வேர்ட். தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். என்ன ஒருத்தர் கருத்தை நான் கருத்து சொல்வது கிடையாது, அது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் கொஸ்டின். இப்போ மேகதாது பிரச்சனை வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ரூலிங் பார்ட்டியில் அலையன்ஸில் இருக்கீங்க, கர்நாடகாவில் ரூலிங் பார்ட்டியாகவே இருக்கீங்க. இன்னைக்கு சிஎம்ஆர் இருக்கக்கூடிய திரு DK சிவகுமார் அவர்கள் அந்த பகுதியை சேர்ந்தவர், மேகதாது அணையை கட்டியே திருவேன்னு உடும்பு பிடியாக இருக்கிறாரு. அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தணும். தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் ஒருங்கிணைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டி பீயிங் இந்த ரூலிங் இந்த போத் ஸ்டேட்ஸ், உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ்காரன் இந்த முறையில் தான் கருத்து சொல்ல முடியும். நீங்கள் அலையன்ஸ் பேசும்போது ஆல் இந்தியா காங்கிரஸை ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. அகில இந்திய தலைமையை கேட்கணும். கர்நாடக காங்கிரஸ் தலைவர்கள் சொல்வதை சரியா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் சொல்வது சரியான்னு அகில இந்திய காங்கிரஸ். இதனால தானே நேஷனல் பார்ட்டிஸ் மேலே வந்து ஒரு வெறுப்பு ஒரு மக்களுக்கு, என்னப்பா அங்கே ஒன்று சொல்கிறாங்க இங்கே ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு. அது தேசிய கட்சிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா இரு மாநிலங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் போது மாநில கட்சிகளுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. கடந்த அசம்பிளி எலெக்ஷனில் கர்நாடகாவில் வந்து மேகதாது பிரச்சனையை பிஜேபி கொண்டு வரல, அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இல்லை. பட் உங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் இருந்துச்சு. ஸோ பிஜேபி சப்போர்ட்ஸ் தமிழ்நாடு, காங்கிரஸ் அப்போஸ் தமிழ்நாடு அப்படின்னு சென்ஸ் வராது. பிஜேபி சப்போர்ட்ஸ் தமிழ்நாடுன்னு மறுக்கிறேன். பிஜேபி ஒன்றுமே சொல்லலைங்கிறது உண்மை. ஆனால் மேகதாதுவை அவங்க வந்து மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வரல. பட் நீங்கள் மேனிஃபெஸ்டோவில் கொண்டாடலைன்னா மேனிஃபெஸ்டோவில் தமிழ்நாடு நிலைமையை ஆதரிக்கிறோம்னா சொன்னாங்க. இல்லை, அவங்க அந்த இஷ்யூ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ ஆனால் கர்நாடகாவில் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லிச்சு. நீங்கள் மிகைப்படுத்தி பேசுகிறீங்க. இல்லை, நான் ஃபேக்டை மட்டும் தான் சொன்னேன். ஃபேக்ட் என்ன? அவர்கள் மௌனம் காத்தார்கள், அவ்வளோதான். இவர்கள் ஆதரித்தார்கள்.
அதை அவரை நீங்க ஆதரித்தார்கள். அது அகில இந்திய கட்சிக்கு ஒரு பிரச்சனை தான். இப்போ உதாரணத்துக்கு பஞ்சாபுக்கும் ஹரியானாக்கும் வேறுபாடு இருக்குது. நாங்கள் 2 கட்சியிலையும் 2 மாநிலங்களிலையும் ஆளுங்கட்சியாக இருந்தோம். அதை காங்கிரஸ் அகில இந்திய தலைமை தான் மூதலிக்கணும். அதே மாதிரி மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் வேறுபாடு இருக்குது. கோவாவுக்கும் கர்நாடகத்துக்கும் ஒரு எல்லை தகராறு நதிநீர் இருக்கு. பிரச்சனையில் வேறுபாடு இருக்குது. தமிழ்நாட்டுக்கும் காங்கிரஸுக்கும் மேகதாது பிரச்சனையில், காவிரி பிரச்சனையில் வேறுபாடு இருந்தது. காங்கிரஸுக்கும் தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் அந்த கிருஷ்ணா கிருஷ்ணாவில் நதியில பாலாறுல அதை இந்திரா காந்தி அதை தீர்த்து வச்சாங்க. அதனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை தான் இதை தீர்க்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தால் தீர்க்கும். இல்ல இந்த பிரச்சனையே இப்போதானே வருது. நம்ம வந்து காங்கிரஸ் கட்சி இல்லை, பிஜேபி ரொம்ப நாளாக இருக்குது. இல்ல பிஜேபி 5 வருஷமா இருந்தாங்க. அங்க வந்து இந்த பிரச்சனையே வரல, காவிரி பிரச்சனையே வரல. இப்ப காங்கிரஸ் வந்தோட மேகதாது அணையை கட்டணும்னு பிரதமர் தேவகவுடாவே சொல்லியிருக்கார். ஆமா. என்கிட்டே சொல்லியிருக்கார். ஆமா. மேகதாதுன்னு என்ன பொருள்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னார், ஆடு தாங்குவது மேக்கே தாட்டு. மேகதாதுன்னு சொன்னார். என்கிட்டே சொன்னார், மேகதாது கட்டணம் அணை கட்டணம்னு. அது தமிழ்நாடு எதிர்க்கும், தமிழ் மாநில காங்கிரஸ் எதிர்க்கும்னு சொன்னேன். இல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் எதிர்க்கும், கர்நாடகா காங்கிரஸ் ஆதரிக்குங்கிறது அது ஒரு தேசிய கட்சிகளுக்கு மாநில உணர்வுகள் புரியாதுன்னு அவர் சொன்னதும், அதெல்லாம் திரு தப்பு. சீமான் சொன்னதும், கிருஷ்ணா நதி நீரை பற்றி தமிழ்நாடுக்கும் அன்றைய ஒன்றுபட்ட ஆந்திரத்துக்கும் வேறுபாடு ஆழமாக இருந்தது. இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது தீர்த்து வச்சாங்கன்னா இல்லையா? அதனால் அகில இந்திய கட்சிக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அகில இந்திய கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் தீர்த்து வைக்க முடியும் என்ற உதாரணத்தை சொல்லியிருக்கேனே. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்து, உங்களுடைய நேரத்தை உங்களுக்கு நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள்.